இந்த சாட்டர்டே 5 கேம் சேஞ்சிங் வெபினார்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. 10 மணிக்கு ராங் டைம்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமான்னு உங்க டவுட் கிளியர் பண்றதுக்கு ஆர் யூ வரிட் அபவுட் இன்வெஸ்டிங் அட் ராங் டைம் வெபினார் இருக்கு. 11 AM கோடீஸ்வரி ஸ்பெஷல் விமன் ஒன்லி வெபினார் இருக்கு. மைக்ரோசெப்ல ஆரம்பிச்சு உங்களோட முதல் 10 லட்சத்தை எப்படி ரீச் பண்றதுன்னு விமன் மறக்காம அட்டென்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. 11 AM இன்னொரு செஷனும் இருக்கு, சாலிட்டர் நேவிகேட்டிங் மார்க்கெட் சைக்கிள்ஸ். மார்க்கெட்டோட மூட் ஸ்விங்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெபினார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12 PM சைக்காலஜி ஆஃப் இன்வெஸ்டிங், ஹவு எமோஷன்ஸ் ஷேப் யுவர் போர்ட்ஃபோலியோ. எமோஷன்ஸ் தான் உங்க போர்ட்ஃபோலியோ ட்ரை பண்ணுது, அது எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வெபினாரை அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் 1 மணிக்கு ஃப்ரம் செட் பேக் டு கம் பேக், லாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க உங்களுக்கான வெபினார் தாங்க இது. தவறு நடந்தாலும் மறுபடியும் மீட்டெடலாம், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெபினாரை அட்டென்ட் பண்ணுங்க. 5 வெபினாருக்கும் மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ண இந்த ரைட் மூமெண்ட் மிஸ் பண்ணாதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல. நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜரா வெல்த் பில்டரா? இந்த கேள்வி என்னிடமே கேட்கப்பட்டது. எங்க வீட்டில் நாங்கள் டைனிங் டேபிள் உட்காந்து பேசும்போது வந்த ஒரு கேள்வி. ஏன் இந்த கேள்வியை கேட்குறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை, எல்லாரும் ஒன்று வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜராக தான் பார்க்குறாங்க அப்படின்னாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டேன். நம்ம ஊர்ல வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்னா ஏதோ பயங்கரமா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அது ஒரு சாதாரண தொழில், அவ்வளவுதான். பட் அதுதான் அவங்க கண்ணுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் ஓடிச்சு. ஸோ அது எனக்கே ஒரு விதத்தில் ஒரு அதிர்ச்சியை கொடுத்துன்னு நான் சொல்லுவேன். என்ன ரீசன்னாக்கா, ஆக்சுவலா என்னுடைய வாழ்க்கை அனுபவத்துல நான் எது முக்கியம்னு நினைச்சு பாக்குறேன், அல்லது எனக்கு எது முக்கியமா படுது அப்படின்னு பார்த்தாக்கா வெல்த் பில்டிங் தான் முக்கியமா படுது. நான் என்ன ஒரு வெல்த் பில்டரா தான் பாக்குறேன். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்ல நான் சம்பாதிச்ச பணம் என்னுடைய லைஃப்ல இம்பாக்டா பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன விஷயம். இட்ஸ் வெரி ஸ்மால் மார்ஜினல் திங். வேற ஒரு வெல்த் பில்டரா நான் பண்ணியிருக்கிற இம்பாக்ட் வந்து அதை விட நிச்சயமா அதிகம். பட் இது ஏன் அப்படி பீப்புளால பார்க்கப்படலன்ற கேள்வி எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு. எனக்கு எல்லாருமே ஒருத்தர் எவ்வளவு ப்ரொஃபஷனலா ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உள்ளவர்கள். இப்ப நான் சேலரிக்கு ஒர்க் பண்ணி வளர்ந்தவன் இல்லை, ஸோ எனக்கு அந்த திங்கிங் இல்லை. பட் 90% ஆஃப் த பீப்புள் ஒர்க் டு சேலரி. ஸோ அவங்களுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னாக்கா, இவருக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படிங்கிறதான். பட் என்னுடைய தாட் ப்ராசஸ் எப்படின்னாக்கா, நான் என்ன உருவாக்கினேன் அப்படிங்கிறதான். ஏன்னா ஒரு 15-20 வருஷம் நான் சேலரியை நம்பி இல்லை, நான் எப்படி வெல்த் பில்ட் பண்ணணும் அதை நம்பி தான் இருந்திருக்கேன். உங்க லைஃப்ல வந்து நீங்க ஒரு ஃபவுண்டேஷனலா நீங்க வெல்த் பில்டிங் தான் பண்ணிட்டு, அப்புறம் அந்த ஃபவுண்டேஷன் மேல மேலும் மேலும் நீங்க வெல்த் பில்டிங்கே பண்ணிக்கிட்டு வரீங்க ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். என்ன ஸ்டேஜ் வரைக்கும்னா, அதுக்கு மேல நீங்க வெல்த் பில்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜுக்கு மேலதான் நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் ஆறேன். அப்ப நீங்க வந்து உங்க வெல்த் போதுமான அளவு நீங்க பில்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் ஆகும்போது உங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கிறதுங்கிற அந்த ஒரு ஃபோக்கஸ் வந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துக்கு அது முக்கியமா தெரியலாம். இதுதான் நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன். எங்க வீட்டுல எல்லாருக்கும் சாட்டிஸ்பாக்சன் ஆச்சோ இல்லையோ, இதுதான் உண்மை. பட் இது எங்க வந்து எனக்கு ரொம்ப ஷார்ப்பா ஒரு தாட்டை கொடுக்குதுனாக்கா, ஒரு சின்ன ஆள்னா ஒரு 25,000 கீழே எஸ்ஐபி பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டர், என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் இன்வெஸ்டர் தான். இவங்க மைண்ட்ல நம்ம வந்து வெல்த் பில்டிங்கை பத்தி நிறைய விஷயங்களை ஊட்டணும், அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லித்தரணும்னு சொல்ல போகும்போது, அவங்கள வந்து இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜருக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருன்ற அந்த ஒரு
அப்சஷன்ல நிறைய பேர் இன்னைக்கு தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. பிராங்கா சொல்றீங்க, நான் வெல்த் பில்ட் பண்ண போது என் புரோக்கர்லாம் என்கிட்ட நிறைய சம்பாதிச்சாங்க, நல்லா சம்பாதிச்சாங்க. நான் அவங்க என்ன சம்பாதிக்கிறான்னு பார்க்கவே இல்லைங்க. எனக்கு சரியான சேவை கொடுக்குறானா, நான் எனக்கு வேண்டியதை செய்யறதுக்கு அவன் உறுதுணையா இருக்கானா, நான் இவ்வளவு கோடி ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணேன்னா இவனால பணம் கொடுக்க முடியுமான்னு யோசிக்காம அந்த நொடியில் ஆர்டரை போடுறானா, எனக்கு அதுதான் வேணும். நான் அதை தான் பார்த்தேன். என் புரோக்கருக்கு நான் எவ்வளவு பணம் கொடுத்தேன் நான் பார்த்ததே கிடையாது. அதனால எனக்கு வெல்த் பில்டிங்ல நல்ல ஃபோக்கஸ் இருந்தது. பட் நான் பாக்குறது என்னன்னா, இன்னைக்கு வரக்கூடிய சின்ன சின்ன இன்வெஸ்டர் 4000 5000 எஸ்ஐபி பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்லாம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன, உனக்கு என்ன கிடைக்குது, இந்த அப்சஷன்லயே இருக்காங்க. பிராங்கா நாங்க பண்ற வேலை, ஒரு இன்வெஸ்டருக்கு நாங்க கொண்டு சேர்க்கிற விஷயங்கள் வந்து இந்த பணத்தோட ஈக்குவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிற இடத்துல கூட அந்த இன்வெஸ்டர் இல்லை. இதெல்லாம் அந்த மாதிரி இன்வெஸ்டருக்கு யாருமே செய்ய மாட்டாங்கன்றது கூட அவங்களுக்கு தெரியல. உயர்ந்த விஷயங்கள் ஒருத்தருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள வரணும்னா அது அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்ல இருக்கணும். இன்னைக்கு தானே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய 99% இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸே இல்லை. ஆனா எங்க கூட ப்ரொஃபஷனலா அசோசியேட் ஆகக்கூடிய 100% இன்வெஸ்டர்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் இருக்கு. யோசிச்சு பாருங்க அந்த கான்ட்ராஸ்ட். இப்ப இந்த கான்ட்ராஸ்ட பண ரீதியா நீங்க எப்படி மதிப்பிடுவீங்க? இப்ப எனக்கு நான் முதலீடு செய்ய ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் பில்ட் பண்ணிட்டு வரேன். பர்சனலா 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் எவ்வளவு ரொபஸ்டா இருந்ததுங்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் நான் 2 லட்சத்திலிருந்து வளர்ந்து படிப்படியா வந்து இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன். சோ அந்த ப்ராசஸ்ல தான் நான் ஃபோக்கஸ்டா இருந்தேன். அதுதான் எனக்கு வெல்த் பில்டிங்க்கு அடிப்படை, அதுதான் ஃபவுண்டேஷன். சோ நான் இன்னொருத்தருக்கு வேலை செய்ய பண்ண ஆரம்பிச்ச போது கூட இந்த ப்ராசஸ் அவருக்கு எப்படி இருக்கணும், இன்றைய காலச்சூழலுக்கு எப்படி ஒரு டாப் கிளாஸ் ப்ராசஸ் இருக்கணும் அப்படிங்கறதா என்னுடைய அப்சஷன். இப்ப இதை ஃப்ரீயா கொடுக்க முடியுமா அப்படின்னாக்கா, கொடுக்க முடிஞ்சா கொடுத்துடலாம். பட் கொடுக்க முடியாது. ஏன்னாக்கா அதுக்கு அவ்வளவு பேர் வேலை பண்ணணும், அதுக்கு அவ்வளவு உழைப்பு இருக்கணும். அவ்வளவு உழைப்பு நம்ம பல பேரை செய்ய வச்சாக்கா சும்மா பண்ணு அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. இது ஏன் மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கறதா இங்க கொஸ்டின். ஒரு ஹை குவாலிட்டி ஒர்க் பண்ணணும்னா அது யாராலையுமே சும்மா பண்ண முடியாது. வாய்க்கு வந்த ஷேர் ரெக்கமெண்ட் பண்றது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஹை குவாலிட்டி ஒர்க் கிடையாது. அது லோ எண்ட் வேலை, லோ குவாலிட்டி ஒர்க். இன்ஃபேக்ட் ஷேர் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதே என்ன பொறுத்த வரைக்கும் முதலீட்டு உலகில், முதலீட்டு ப்ரொஃபஷன்ல லோ எண்ட் ஜாப், பிபிஓல வேலை பண்ற மாதிரி, அது கால் சென்டர் வேலை அது. பட் இது பல பேருக்கு புரியறது இல்லை. ஆனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் கொடுக்கறதுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஹை எண்ட் ஜாப். அதுவும் ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் அந்த ப்ராசஸை கரெக்டா அவங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி, அவங்க ஒவ்வொரு வாட்டியும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை கரெக்டான இடத்துல கொண்டு போய் பொறுத்தது, இதெல்லாம் இண்டஸ்ட்ரியில யாரும் பண்றது கிடையாது. ஏன் தெரியுமா? அது ஹை எண்ட் ஜாப். இந்த ஜாப் பண்றதுக்கு நமக்கு கிடைக்கிற பணம் கம்மி அப்படின்ற ரீசன்னால அவங்க பண்றது இல்லை. அப்ப நாங்க ஏன் பண்றோம்? நாங்க ஏன் பண்றோம்னாக்கா, நான் ஒரு இன்வெஸ்டரா, ஒரு வெல்த் பில்டரா இருந்ததுனால இது இல்லாம ஒரு இன்வெஸ்டர் வளரவே முடியாது. ஒரு இன்வெஸ்டர் இதை வச்சுக்கிட்டு வளர்ந்தாதான் நாளைக்கு அவங்க ஒரு வெல்த் பில்டர் ஆக முடியும். அவங்க ஒரு வெல்த் பில்டர் ஆன பிறகு நாம அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு ரோலை இன்னும் பெட்டரா ஃபுல்ஃபில் பண்ண முடியும். சோ அந்த ரோலை ஃபுல்ஃபில் பண்றதுக்கே பல வருஷங்கள் ஆகும். ஆக்சுவலா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் ரோலை ஃபுல்ஃபில் பண்ணணும்னா இன்வெஸ்டர் கிட்ட நிறைய பணம் இருக்கணும். அந்த பணத்தை உருவாக்குறதுக்கு நம்ம முதல் நாள்ல இருந்து அவங்க அந்த இடத்துக்கு வர வரைக்கும் வேலை செஞ்சு, அதுக்கப்புறம் அந்த பணம் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பிசினஸுக்கு உதவலாம், உதவாமலும் போலாம். சோ பாருங்க, சோ இது வந்து டிலேட் கிராட்டிபிகேஷன் உடைய ஒரு மிக மிக கோர் ஆஸ்பெக்ட். என்ன ஒரு ப்ரொஃபஷனலா நான் பார்க்கும்போது கூட நான் கிளியரா அந்த டிலேட் கிராட்டிபிகேஷனுக்காக தான் வேலை பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம வேலை பண்ணல. பட் அந்த டிலேட் கிராட்டிபிகேஷன்ல யாருக்காக நம்ம வந்து வெல்த் பில்டரா இருக்கோமோ, யார வெல்த் பில்டரா நம்ம ஆக்குறோமோ, அவங்களுக்கு வந்து நிறைய பலன்கள் கிடைக்கும்.
இந்த ப்ராசஸ்லயே நிறைய பலன்கள் கிடைக்கும். ஆனா அவங்க வந்து அந்த பலன்களை பணமா மட்டும் மெஷர் பண்றாங்க. எனக்கு என்ன ரிட்டர்ன் கிடைச்சது, இதை தாண்டி அவங்களால வந்து அது ஏன் கிடைச்சது, அது எப்படி கிடைச்சது, அது எதனால கிடைச்சது, அதனுடைய ஒரு சீக்ரெட் சாஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதும் இல்லை, மதிக்கிறதும் இல்லை. என்னுடைய பார்வையில நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு மதிச்சதுனாலதான் நான் ஒரு இன்வெஸ்டரா வளர்ந்தேன். இல்லைன்னா நானும் 10 இடத்துல போய் நின்று நீ என்ன டிப்பு கொடுக்குற, நீ என்ன டிப்பு கொடுக்குற, நீ என்ன வாங்குறன்னு டெலிபோன்லயே தொங்கி வாழ்ந்திருப்பேன். அந்த காலத்துல டெலிபோன் தான், இன்னைக்கு யூடியூப் இல்ல ட்விட்டர் இல்ல டெலிகிராம். அதை பண்ணாதான் எனக்கு வந்து ஒரு வெல்த் பில்டராக இருக்க முடிஞ்சுது. அந்த தேவையை நிறைவேற்ற இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.